தனியார் பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அதில் 522 பொறியியல் கல்லூரிகளில் நடைபெற்ற செமஸ்டர் தேர்வுகளில் 191 கல்லூரிகளில் 50%க்கும் குறைவான மாணவர்களே தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதற்கு தரமான ஆசிரியர்கள் இல்லாததே காரணம் என கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, ஆல் இந்தியா லெவல்லையே எல்லா மாநிலங்களிலுமே டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, தனியார் கல்லூரிகள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கான எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் அவங்க எடுக்கல. முக்கியமா ஒரு கல்லூரியில எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கட்டடங்கள் எல்லாம் இருந்தாலும் மட்டும் போதாது. தரமான ஒரு கல்வியை கொடுக்கணும்னு சொன்னா தரமான ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும். இப்ப கடந்த சில வருஷங்களா தரமான ஆசிரியர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷார்டேஜ் ஆஃப் குவாலிஃபைட் டீச்சர்ஸ், குவாலிட்டி டீச்சர்ஸ். அப்படி இருக்கிற சமயத்தில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து முதல்ல நல்ல தரமுள்ள மாணவர்களிடமிருந்து ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய பணியை ஸ்டார்ட் பண்ணணும். கல்லூரிகள்ல ஆசிரியர்களுடைய அனுபவம், அவர்களுடைய கல்வி, இதுவும் ரொம்ப முக்கியமானது. டுட்டோரியல் காலேஜ் மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜை நடத்த முடியாது. இந்த கேள்விக்கு இந்த பதில்னு நீங்க டாப் 20 காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுலயே பல கல்லூரிகள்ல ஆசிரியர்கள் நோட்ஸ் தயார் பண்ணி கொடுக்கறாங்க. சைக்ளோஸ்டைல் பண்ணியும் டிடிபி பண்ணியும் அந்த மாதிரி நோட்ஸ் தயார் பண்ணி அந்த கொஸ்டினுக்கான அந்த ஆன்சர் மட்டும் பல முறை எழுதி பிராக்டிஸ் பண்ணி அந்த பிள்ளைங்க 9 பாயிண்ட்டுக்கு மேல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க.